நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு காலமே கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த கோர்ஸ்லலாம் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பிளாட்டுங்கிற டேட்டா செட்டை ரீட் பண்ணி புதுசாக ஒரு காலமே கிரியேட் பண்ணுறோம். இந்த வேரியபிள் கொடுத்து புது காலமே கிரியேட் ஆகுது. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், அந்த பிளாட் அப்படிங்கிறத ரீட் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிள் கொடுத்து df11 + 11 இப்படி கொடுக்குறேன். ஸோ புது காலமெல்லாம் வராது, எக்ஸிஸ்டிங்கில் இருக்க மொத்த டேட்டா செட்லேயும் இந்த 11 அப்படிங்கிறது ஆட் ஆகும். இங்கே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 10, 20, 13 இருந்திருக்கும். ஒவ்வொன்று கூடயும் 11 ஆட் ஆகிருக்கு. இந்த பக்கமும் ஒவ்வொரு டேட்டா கூடயும் 11 ஆட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு மொத்த டேட்டா செட் கூட 11 ஏதோ ஒரு டேட்டா ஆட் பண்ண வேண்டாம், ஒரு ஸ்பெசிஃபிக் காலம் கூட மட்டும் ஆட் பண்ணோன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். df11ஓட a அங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், df11 + 11 கொடுத்துருக்கேன். இங்கே df11ஓட ப்ராக்கெட்டில் ஏங்கிற காலமோட மட்டும் 14 ஆட் பண்ணோன்னா அதுவும் பண்ணலாம். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பண்ண மேத்தமேட்டிக்ஸ்லாம் ஒரு புது காலமே கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த டேட்டாவில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மார்க்குங்கிற டேட்டா செட் ரீட் பண்ணிக்கிறேன், df total அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு நியூ காலம் வந்து ஜென்ரேட் ஆகுது. அந்த நியூ காலமோட ஃபார்முலா வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது நம்ம இது வரைக்கும் பண்ண மெத்தட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற மெத்தடில் என்ன பண்ணுறோம்னா, புது காலம் ஜென்ரேட் பண்ண மாட்டோம், எக்ஸிஸ்டிங் டேட்டாவே மாற்றுறோம். ஓகேங்களா, இந்த பிளாட் அப்படிங்கிறத ரீட் பண்ணிக்கிறேன், df11 தான் இருக்குது. df11 + 11 கொடுத்தேன்னா உள்ளே இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டாவில் எல்லா டேட்டாலையும் 11 ஆட் ஆகுது, ஏபி ரெண்டுலேயுமே. சப்போஸ் எனக்கு ஏபி ரெண்டுலேயுமே ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா df11ஓட ஏல ஈக்குவல் டு df11ஓட a + 14. ஸோ இங்கே ஏங்கிற காலம் மட்டும் ஆல்டர் ஆகும், வேறு எத்தனை காலம் இருந்தாலும் அது டச் ஆகாது. ஓகேங்களா, இப்படியும் நான் மேத்தமேட்டிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டா அது வந்து புது காலமா கிரியேட் ஆகும். ஆமா, அதான் சின்டாக்ஸ். அதாவது இங்கே வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணி ஜென்ரலாக பண்ணுறோம். ஸோ காலம் கிரியேட் ஆகாது. அங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடுற அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் சொல்கிறது தான் காலம். ஓகேங்களா, இப்போ ஒரு சின்ன டாஸ்க் மட்டும் பண்ணிடுவோம். இந்த மார்க் அப்படிங்கிற டேட்டா செட் எடுத்துக்கோங்க, இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மார்க், அந்த மார்க் அப்படிங்கிற டேட்டா செட் எடுத்துட்டு எனக்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு கிரேஸ் மார்க் வந்து 5% கொடுக்கணும். ஓகேங்களா, 5% கிரேஸ் மார்க். ஸோ என்ன பண்ணுவீங்க, இதோட 5% ஆஃப் த டேட்டாவை ஒரு காலமில் கொண்டு வருவீங்க. அந்த காலமே இதையும் ஆட் பண்ணி 5% கிரேஸ் மார்க் கொடுத்த மார்க்கை உள்ளே கொண்டு வருவீங்க. ஓகேங்களா, பண்ணி காமிங்க. ஜஸ்ட் மினிட், ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசிக்கிறேன்.